ஒரு ஆறு ஒரு நகரத்தை உருவாக்கும். ஒரு நதிக்கரை ஒரு நாகரிகத்தையே உருவாக்கும். தமிழ்நாட்டின் முக்கிய ஆறுகள் காவிரி, பாலாறு, தென்பெண்ணை, வைகை, தாமிரபரணி. பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன. காவிரி கர்நாடகாவின் குடகு மலையில் உள்ள பிரம்மகிரி குன்றுகளில் தலைக்காவிரியில் தோன்றுகிறது. 850 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது. இதில் 416 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில். தமிழகத்தில் தர்மபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை உருவாக்கி சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணையை அடைகிறது. பவானி, அமராவதி, நொய்யல் ஆகிய துணையாறுகள் வலது கரையில் இணைகின்றன. திருச்சிக்கு அருகில் காவிரி, கொள்ளிடம் என பிரிந்து காவிரி டெல்டாவை உருவாக்குகிறது. கல்லணை காவிரியின் மிக முக்கியமான வரலாற்று சின்னம். தென்னிந்தியாவின் தோட்டம். பாலாறு கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தில் உற்பத்தியாகி 348 கிலோமீட்டர் பாய்கிறது. இதில் 222 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில். தென்பெண்ணையாறு கர்நாடகாவின் நந்தி துர்கா மலையில் உற்பத்தியாகி 247 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பாய்கிறது. வைகை மேற்கு தொடர்ச்சி மலையின் வருச நாட்டு குன்றுகளில் உற்பத்தியாகி 258 கிலோமீட்டர் பாய்கிறது. தாமிரபரணி பொதிகை மலையில் பாபநாசத்தில் உற்பத்தியாகிறது. தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதி இதுவே. காரணம், தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு இரு பருவமழைகளிலும் மழை பெறுகிறது. பழங்காலத்தில் ஆற்றங்கரைகளில்தான் நாகரிகங்கள் தோன்றின. சோழர்கள் காவிரி, பாண்டியர்கள் வைகை, பல்லவர்கள் பாலாறு, சேரர்கள் பொய்கை. இந்தியாவின் வடிகாலமைப்பு 2 பெரிய பிரிவுகள். 1. இமயமலையில் தோன்றும் ஆறுகள். 2. தீபகற்ப இந்திய ஆறுகள். இமயமலை ஆறுகள் பொதுவாக வற்றாத ஜீவநதிகள். நீளமும் அகலமும் அதிகம். தீபகற்ப ஆறுகள் பெரும்பாலும் பருவகால ஆறுகள். குறுகியதாகவும் நீர்மின்சார உற்பத்திக்கு ஏற்றதாகவும் உள்ளன. தீபகற்ப ஆறுகள் பாயும் திசைப்படி இருவகை. கிழக்கு நோக்கி மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. மேற்கு நோக்கி நர்மதை, தபதி, மாஹி. இது போன்ற TNPSC ஜியோகிராபி, ரீஜனல் ஸ்டடீஸ் உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.